மேகங்கள் மகிழ்ச்சியினால கிழக்கிலிருந்து மேற்கு வரை, பழைய தமிழ்ல சொல்லுவாங்க எடுவானிலிருந்து படுவான் வரை, மஷ்ரிக்கிலிருந்து மக்ரிப் வரை, உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரை, அது விரைந்து ஓடியதாம். மேகங்கள் எல்லாம் மகிழ்ச்சியான் விரைந்து ஓடியது என்றால் அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அருளாளனாக இருக்கிறான், அன்பாளனாக இருக்கிறான் என்று குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது. எனவே அல்லாஹ்வினுடைய அருளையும் அன்பையும் சுட்டி காட்டக்கூடிய வசனமாக, மிக உயர்ந்த வசனமாக, குர்ஆனிலே இருக்கக்கூடிய தலைமை வசனமாக அது இருப்பதின் காரணத்தினால் இந்த மேகங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டு அது கிழக்கிலிருந்து மேற்கு வரை, உதயத்திலிருந்து அஸ்தம் வரை அது விரைந்து மகிழ்ச்சியால் ஓடியது என்று சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூற, அத்தோடு அவர்கள் சொன்னார்கள், கடலினுடைய அலைகள் எல்லாம் மகிழ்ச்சியால் ஓங்கி அடித்தன. சப்தம் எழும்பாரு, சப்தம் தான் அது வெறும் சப்தமாக இருக்காது, அவையெல்லாம் தஸ்பீஹாக இருக்கும். சப்தம் எழும்பாரு ஓங்கி ஓங்கி அந்த மலைகள் இந்த அலைகள் ஓங்கி அடித்தன. அவைகள் எல்லாம் மிருகங்கள் கேட்டன. அந்த தஸ்பீஹ்களை, அந்த சப்தத்தை மிருகங்கள் கேட்டன என்று சொல்லப்பட்டது. சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க குறிப்பிட்டு சொன்னார்கள், இதில் யாருக்கு கஷ்டம் ஏற்பட்டது என்றால் ஷைத்தானுக்கு மட்டும் கஷ்டம் ஏற்பட்டது. அவன் விரண்டு ஓடினான். ஆஹா, இவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு ஆயத்தை அல்லாஹ் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளி விட்டானே என்று அஞ்சி அவன் விரண்டு ஓடினான் என்று குறிப்பிடும் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லாவை ஒரு பொருள் மீது சொல்லப்பட்டால் அதில் அபிவிருத்தி வந்து விடுகிறது. எந்த பொருளையாவது நம்ம பிஸ்மில்லான்னு சொன்னா அதில் அபிவிருத்தி வருது. சாப்பாடுல சொன்னாலும் சரி, பணத்துல சொன்னாலும் சரி, கொடுக்கல் வாங்கல சொன்னாலும் சரி, எதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லப்படுகிறதோ அதில் அபிவிருத்தி வந்து விடுகிறது என்ற ஒரு செய்தி, இந்த மூன்று தகவலையும் இணைத்து சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், யார் பிஸ்மில்லாவை அதிகம் சொல்றாரோ, எல்லா காரியத்திலும் அவர் பிஸ்மியை சொல்லிட்டு இருக்கிறார். எந்த காரியத்தை அவர் செய்தாலும் அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்வதாக இருந்தால் அவரை நான் சுவனத்தில் நுழைத்து விடுவேன் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவன் பங்குக்கு அவன் சொல்லி இருக்கிறான். அது பெரிய பங்கு இல்லையா, அவன் தரப்பிலிருந்து வரக்கூடிய. ஆக சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது, பிஸ்மில்லாவை ஓதியவருக்கு 4000 நன்மைகள் வழங்கப்படுகிறது. பிஸ்மில்லாவை யார் ஓதுகிறாரோ அது 4000 நன்மை வழங்கப்படுகிறது. ஏன் 4000? பிஸ்மிங்கிறது ஒரு வார்த்தை, அல்லாஹ்ங்கிறது ஒரு வார்த்தை, அர் ரஹ்மான்ங்கிறது ஒரு வார்த்தை, அர் ரஹீம்ங்கிறது ஒரு வார்த்தை. எனவே 4 வார்த்தைகள் அந்த வாக்கியத்திலே இணைந்திருப்பதால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் என்ன செய்யலாம், 1000 நன்மைகளை வழங்குகிறான். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ஒன்று இருக்கு. அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அது ஒரு எழுத்து அல்ல, அது 3 எழுத்து. அலிஃபுன் லாமுன் மீமும், அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன், 30 நன்மைகள் கிடைக்கும் என்று என்ன செய்யறாங்க அறிஞர்கள், சில அறிஞர்கள் குறிப்பிடுறார்கள். அப்படி அல்ல, இன்னும் சில பேர் எப்படி சொல்றாங்க, அலிஃப் என்பதை அலிஃப் லாம் அலிஃப் லாம் ஃபே அலிஃப், இந்த அலிஃப்ங்கிறத ஆனாடு வைங்க, ஆனாங்கிறது ஒரு எழுத்து. அந்த ஆனாங்கிறது எப்படி எழுதலாம், ஆனா நாவண்ணா, ஆவண்ணா நாவண்ணா, ஆனா அப்படின்னு எழுதுறோமா இல்லையா? ஒரு எழுத்தை நாம விரித்து எழுதுறோம், ஒரு எழுத்தையும் நம்ம என்ன செய்யறோம், விரித்து எழுதுறோம். பானான ஒரு எழுத்து தான் பானா, ஆனா பானா நாவண்ணா, பாவண்ணா நாவண்ணா என்று நான் போடும்போது பானான்னு வாசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அலிஃபு என்ற ஒரு எழுத்தை அல்சரா லாம்ஜெர்லி ஃபேபெஸ்பு அலிஃபு ஓதுறமா இல்லையா? அப்ப 3 எழுத்து வந்து கிடையாது. எனவே அலிஃப்னு சொல்லும் பொழுது 30 நன்மை கிடைக்குதுங்கிறாங்க சில அறிஞர்கள். அப்ப லாம் சொல்லும் பொழுது அதிலேயும் 3 எழுத்து வருகிறது, மீம் என்று சொல்லும்போது அதிலேயும் 3 எழுத்து வருகிறது. எனவே அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அது 3 எழுத்தல்ல 9 எழுத்துக்கள், 90 நன்மைகள் கிடைக்கும் என்று சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, விளக்கம் சொல்றாங்க. இன்னும் சில அறிஞர்கள் அலிஃப் லாம் மீம், மீம்ல சத்தி இருக்கிறதன் காரணத்தினால அது 4 எழுத்தாக ஆகுது, ஆக 120 நன்மைகள் கிடைக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ்வினுடைய நன்மைகள் எப்படியெல்லாம் இந்த அடியார்களுக்கு அதிகம் வழங்கப்படுகிறது என்பதை இந்த பெருமக்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஆனால் நாம் கற்பனை செய்ததை விட அதிகமான நன்மைகளை தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். நாம ஒண்ணு கற்பனை செஞ்சு வச்சிருப்போம், ஆனா அவன் தர்றது அதெல்லாம் மீறி தான் தருவான். அவன் பெருமைக்குரியவன். என்னப்பா நீ இந்த அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கிறா, நான் இவ்வளவு தர்றேன், 10 ரூபா நினைச்சிட்டு இருப்போம், $10 தரலாம் இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து என்ன செய்யலாம், நன்மைகள் குவியலாம். ஆக எப்படி இருந்தாலும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அதிலிருந்து விதிவிலக்காக ஆகிறது.
பிஸ்மி என்று சொன்னா அதுல 3 எழுத்து தானே இருக்கு. அப்படி பார்த்தா 30 நன்மைகள் கிடைக்கணும். ஆனா அல்லாஹ்வினுடைய தரப்பிலிருந்து 1000 நன்மைகள் வழங்கப்படுகிறது. ஆக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் 4 வார்த்தைகள் இருப்பதின் காரணத்தினால் 4000 நன்மைகள் வழங்கப்படுகிறது. அதுக்கு தனி ஸ்பெஷல். மற்றவைகள் குர்ஆன்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் என்றாலும் கூட இங்க அந்த கணக்கு இல்லை. இது தனியான ஒரு ஸ்பெஷலாக அதற்கு என்ன செய்யப்படுகிறது, விசேடமாக அதற்கு நன்மைகள் வழங்கப்படுகிறது. எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எவர் சொல்கிறாரோ அவருக்கு 4000 நன்மைகள் வழங்கப்படுது. சரி, 4000 நன்மைகள் மட்டும்தானா? என்ன, அது மட்டும் இல்லை, 4000 பாவங்களை தீமைகளை அல்லாஹ் அழிக்கிறான். அது பெரிய விஷயம் இல்லையா? ஒரு மனிதனுக்கு நன்மைகள் வழங்கப்படுவதை விட தீமைகள் அழிக்கப்படுவது என்பது மிகப்பெரிய உயர்ந்த விஷயம். தீமைகளுடைய தட்டு என்ன செய்யணும், குறைஞ்சிடணும். நன்மை தட்டு அதிகமாகணும். தீமைகள் தட்டு குறையும் பொழுதே நன்மை தட்டு அதிகமாயிடுது. நன்மையினுடைய தட்டு என்ன கூடியது. ஆகவே நன்மைகளை விட தீமைகள் இல்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பாக்கியமான ஒரு விஷயம். நன்மைகள் குறைவாக இருந்து ஒரு மனிதன் தீமையே இல்லாமல் இருந்தான்னு வைங்க, அது பெரிய விஷயமா இல்லையா? அது பெரிய பாக்கியம். நன்மைகளும் இருக்கு, தீமைகளும். நன்மையே அதிகமா இருக்கு, தீமை அதிகமா இருக்கு. நன்மை 60%, தீமை 40% என்பதை விட 50% ஒருத்தனுக்கு நன்மை தான் இருக்கு, தீமையே இல்லைன்னு வைங்க, அது பெரிய விஷயம். ஆகவே அந்த 60% நன்மையை விட இந்த 50 அல்லது 40% நன்மைகள் இருக்குன்னு வைங்க, அது பெரிய விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆக இங்கே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 4000 நன்மையும் வழங்குறான், 4000 தீமையும் அழிக்கிறான், 4000 பதவிகள் அவனுக்கு வழங்கப்படுகிறது. நாம் கற்பனையே பண்ணி பார்க்கல. இதெல்லாம் என்ன, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றது யாருக்காவது வாய் நோவுமா? பெரிய ஒரு கஷ்டமா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு இந்த மாதிரி காரியங்களை சொர்க்கம் செல்லக்கூடிய விஷயத்தை லேசாகி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கம் செல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், லேசாக்கி வச்சிருக்கிறான். இவ்வளவு லேசாக்கி வைத்ததற்கு பிறகும் கூட ஒரு மனிதன் சொர்க்கம் செல்லலன்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய நஷ்டவாதி. இவ்வளவு லேசாக்கி வச்சதுக்கு பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்ப இத்தனை தடவை சொல்லிட்டோம். இப்போ இந்த இடத்துலயும் நம்ம சொல்லியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அப்படி கேட்கிறோம், சொல்றோம். இதற்கு எத்தனை நன்மைகள் கிடைச்சிருக்கணும்? 4 தடவை சொல்லியிருந்தா 16000 நன்மை ஆயிடுச்சு. 16 பாவங்கள் அளிக்கப்பட்டு 16 அந்தஸ்து உயர்த்தப்பட்டிருக்குது. ஆக இவ்வளவு பெரிய சிறப்புகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதின் மீது அல்லாஹ் வைத்திருக்கிறான். அடுத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இந்த பூமியின் மீது நடக்கக்கூடியவர்கள் கோடான கோடி மக்கள் நடந்துகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதாவது பூமியின் மீது இருக்கக்கூடிய ஹயாத்தா இருக்கிறவங்க, இவர்களில் மிக நல்லவர்கள் யார், மிகவும் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அதனை பிள்ளைகளுக்கு, சின்ன குழந்தை பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் அந்த முஅல்லிம்கள். குர்ஆனை யார் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் எப்படிப்பட்டவர், மிக உயர்ந்தவர், மனிதர்களிலே சிறந்தவர் என்று அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த முஅல்லிம்க்கு, அந்த மனிதர்களுக்கு, அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு யார் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அதிகமான பணத்தை கொடுங்கங்கறாங்க, செல்வத்தை கொடுங்கள், அதிகமான ஹதியாவை கொடுங்கங்கறாங்க. அப்படியே ஹதீஸ் இருக்கு. அதிகமான என்ன செய்யணும், அதீத காசுகளை கொடுங்க, பரக்கத்தை அவங்களுக்கு செய்யுங்க, தாராளமாக அவர்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து இன்னொன்னையும் சொன்னார்கள், அவர்களோடு எந்த காரணத்தை கொண்டும் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். குழந்தைகளுக்கு யார் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், அவர்களுக்கு பரக்கத்தாக தாராளமாக அவர்களுக்கு உதவுங்கள் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கான ஒரு காரணத்தையும் அவங்க சொல்றாங்க, சபபையும் சொல்றாங்க. ஏன் பிணங்கிக் கொள்ளக்கூடாது, ஏன் அதிகமான பரக்கத்தை அவங்களுக்கு செய்யணும் என்பதற்கான காரணத்தையும் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த மனிதர் உங்களினுடைய பிள்ளைகளுக்கு பிஸ்மில்லாவை கற்றுக் கொடுக்க அந்த பிள்ளையும் அழகான முறையில் இஹ்லாஸோடு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கற்றுக்கொள்ளுமேயானால், அப்படி கற்றுக்கொண்ட பொழுது அந்த பிள்ளையும் சரி, அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்களாகிய நீங்களும் சரி, உங்கள் இருவருக்குமே நரகத்தை விட்டு அல்லாஹ் விடுதலை பத்திரம் எழுதி விடுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்ப அந்த மக்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கற்றுக் கொடுக்கும் பொழுது, அப்ப பிஸ்மில்லான்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அருளை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவன் அருளாளன், அன்பாளன்,
கிருபையாளன், கனிவாளன், பாசத்திற்குரியவன் என்றதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ்வை குறித்து, அவருடைய அருளை குறித்து நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். அவனுடைய அருளின் மீது அதிகமான ஆசையை ஊட்டணும் குழந்தைகளுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று. ஆக இது குறித்து, அவனுடைய அருளை குறித்து பேசுவதாக இருந்தால் நிறைய தகவல்கள் இருக்கிறது. நிறைய செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய அருளை பற்றி பேசுவதாக இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டுவிடும். எனவே அவ்வளவு பெரிய சந்தோஷத்துக்குரியவர்களாக அவங்க ஆகிடுவாங்க. ஏன்னா அவனோட ரப்பு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த ரப்பாகிற அந்த நாயகனுடைய அந்த கருணையை பற்றியும் அவனுடைய குணத்தை பற்றியும் பேசுவதாக இருந்தால் அவ்வளவு பெரிய சந்தோஷமும் மனமகிழ்வும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக அந்த வகையிலே யார் தன்னுடைய குழந்தைகளுக்கு விஸ்மியை கற்றுக் கொடுக்கிறாரோ அவரோடு நீங்க என்ன செய்யாதீர்கள்? பிடுங்கிக் கொள்ளாதீர்கள். அவர்களுக்கு நிறைந்த ஹதியாக்களை, சன்மானங்களை வழங்குங்கள். அவர் அப்படி கற்றுக் கொடுப்பதின் மூலமாக உங்களுக்கும் உங்களினுடைய பிள்ளைகளுக்கும் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்று அருள் நபி கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியுள்ளார்கள். அடுத்து இந்த பிஸ்மியை எடுத்துக்கொண்டால் அதிலே முதலாவதாக இருப்பது என்ன? பா, பி, பேசர் பி தான் இருக்குது, பே தான் இருக்கு. இந்த பேயுடைய அந்தஸ்து என்ன என்று பார்க்கும் பொழுது பான்னு சொல்லும் போது இந்த ரெண்டு நாக்கும் ஒட்டும். ரெண்டு நாக்கு என்ன செய்ய? ஒட்டுகிறது. அப்ப இத்திசால் சேருவது, இணைப்பு, ஐக்கியம் என்பது அதில் கிடைக்கிறது. பே என்று சொல்லும்போது என்ன செய்யுது? பா, பி என்று சொல்லும் பொழுது இந்த இரண்டு உதடுகளும் ஒட்டுகிறது. அப்படி இரண்டு உதடுகளும் ஒட்டும் பொழுது அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஒரு இணைப்பு தெரிகிறது, ஒரு ஐக்கியம் தெரிகிறது. ஆக ஐக்கியத்தை அதை குறிப்பிடுகிறது. இரண்டாவதாக இந்த கீழ் உதட்டை மேல் உதட்டு தூக்குது, பி என்று சொல்லி செய்து இணைத்து தூக்குகிறது. ஆக ஒரு மனிதன் உயர்வதற்கான வழியும் அதில் இருக்கிறது. இப்படி ஒரு ஆய்வு, பலவிதமான ஆய்வுகளை நம்ம இமாம்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க. அதோடு மாத்திரம் அல்லாமல் ஒரு மனிதன், இந்த மனிதன் முதலாவது மொழிந்த எழுத்தே பேதம். எப்படி? அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களினுடைய இறைவன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்கிறான். யாரை? நம்ம பார்த்து கேட்டான். ஆலமுல் அர்வாஹ்ல நமக்கு யாவும் இல்லை. நமக்கு ஏதாவது யாவும் இருக்கா? ஆலமுல் அர்வாஹ்னா அப்படி ஒன்று இருந்ததே நமக்கு ஞாபகம் இல்லை. நேற்று உள்ளது இன்னைக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இருக்குது. தொழுகையிலே 3 ரக்காத் தொழுதமா 4 ரக்காத் தொழுதமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவ்வளவு நினைவு குறைவாக நாம் இருக்கிறோம். சில அலியன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் போது சொல்கிறார்கள், எனக்கு ஆலமுல் அர்வாஹிலே அல்லாஹ் கேட்டதும் நாம் பதில் சொல்லதும் ஞாபகம் இருக்குதுங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அலிநாயகம் சொல்றாங்க, ஆலமுல் அர்வாஹில் அல்லாஹ் அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களின் இறைவன் அல்லவா என்று கேட்டதும் காலு பலா, ஆமா அப்படின்னு நாம சொன்னதும் எனக்கு ஞாபகம் இருக்குங்கிறாங்க. ஆக நாம என்ன சொன்னோம்? பலானோ. அங்கேயும் பேதம் வருது. ஆக ஒரு அடியான் முதலாவதாக மொழிந்தது என்று எடுத்துக்கொண்டால் அதுவும் பேயாகத்தான் இருக்கிறது. அடுத்து அல்லாஹ்விற்கு 1000 3000 பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இஸ்மு என்ன? மொத்தம் 99 திருநாமங்கள். இல்லாஹில் அஸ்மால் ஹுஸ்னா வல்லா 99 இஸ்மம் யா அல்லாஹ் தஆலாவுக்கு இல்லா வாஹிதன், 100க்கு 1 குறைவாக 99 பெயர்கள் அல்லாஹ்வுக்கு உள்ளது நம்ம படிக்கிறோம். ஹதீஸ் இருக்குது. ஆனா அது உண்மை. குர்ஆன்ல அது சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன்ல அந்த பெயர்கள், அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மொத்தத்தில் அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் என்பது 3000 என்கிறார்கள் அறிஞர்கள். அந்த 3000 திருநாமத்திலே மலக்குமார்களுக்கு 1000 பெயர்கள் அல்லாஹ் படிச்சு கொடுத்திருக்கிறான். மலக்குமார்களுக்கு 1000 பெயர்களை அல்லாஹ் படிச்சு கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி நபிமார்களுக்கு 1000 பெயர்களை படிச்சு கொடுத்திருக்கான். உதாரணமா மன்னான், ஹன்னான் நம்ம சொல்றோம். அல்லாஹ் அது அஸ்மால் ஹுஸ்னால மன்னான் ஹன்னான் இருக்கிறதா? இல்லை. மௌலா இருக்கிறதா? இல்லை. அப்ப இதெல்லாம் இறைவனுடைய திருநாமம் தான். ஆக அதெல்லாம் மலக்குமார்களுக்கோ நபிமார்களுக்கோ கற்றுக் கொடுத்ததில் உள்ள பெயர்களாக இருக்கலாம். ஆக அல்லாஹ்விற்கு 3000 பெயர்கள். இந்த 3000 பெயர்களில் 1000 பெயர்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கும் 1000 பெயர்களை நபிமார்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? படித்து கொடுத்திருக்கிறான். அப்ப 2000 ஆச்சு. 300 பெயர்களை தௌராத்துல, ஜபூர்ல 300 பேர், இன்ஜீல்ல 300 பேர். ஆக 3900 பெயர்கள். குர்ஆன்ல 99, 3999. ஒன்றை மாத்திரம் அல்லாஹ் தனக்காக வைத்துக் கொண்டான். அந்த ஒன்று என்றால் என்ன என்றால் அது அல்லாஹ் தான் என்கிறார்கள்.
அந்த ஒண்ணுங்கிறது அது அல்லாஹ் தான், அதான் இஸ்முல் ஆலம், அல்லாஹ் தான்.